பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? நாளில் இந்த யூடியூப் மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லைங்களா? தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? ஒசூர் கிருஷ்ணகிரி மெயின் ரோட்டில் ஹைவே ரோட்டில் இருந்து நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். பின்னாடி பாருங்கள், நிறைய வாகனங்கள் நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாம் ஒரே இடத்திற்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் ஒரு இடத்திற்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, மண்ணுக்கே திரும்புகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 1000 வாகனங்கள் இருந்தாலும், 1000 காரியங்கள் இருந்தாலும், விலை உயர்ந்த காரியங்கள் இருந்தாலும், பிரியமானவர்களே, மண்ணானது மண்ணுக்கு திரும்பும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. மனுஷன் மண்ணா இருக்கிறான், மண்ணான மனுஷன் மண்ணுக்கு திரும்புவான். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் உண்டாயிருக்கிறதெல்லாம் ஒரு நாள் மண்ணுக்கு போய்விடும். பாருங்க, என்ன வாகனங்கள், என்ன காரு, என்ன பஸ்ஸு, என்ன இது இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு நாள் மண்ணுக்கு போய்விடும். மண்ணானது மண்ணுக்கு தான் போகும். ஆனால் நம்முடைய ஆத்துமா இருக்குது பாருங்க, அது விலையேறப்பட்டது. அது தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. அது கர்த்தரிடத்தில் வந்தது, அது கர்த்தரிடத்துக்கே திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் இந்த ஜீவனானது, இந்த ஆத்மாவானது விலையேறப்பட்டது. அது கர்த்தரிடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுங்கள். அதற்காக ஜெபியுங்கள். அதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆகையினால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, மண்ணான மனுஷன் மண்ணுக்கு திரும்பாதபடி கர்த்தருக்கு நாம் சொந்தமாக்கப்பட்டு, இந்த சரீரம் மண்ணுக்கு போனாலும் ஆத்துமா நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாய் வருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தின்படி ஆண்டவரே, மண்ணிலே இருந்து வருகிற காரியம் மண்ணுக்கு திரும்புகிறது என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேலையில் மனிதர்களாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே மண்ணானவர்களாக இருக்கிறோம். நாங்கள் மண்ணுக்கு திரும்பினாலும் எங்கள் ஆத்துமா விலையேறப்பட்டது. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள, கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்தி கர்த்தர் நீர் வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதிய பொறுப்படும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.